அப்பவே சொன்னேனடா வேணான்னு. வீடியோலாம் சக்சஸ் தானே? இல்லடா எல்லாமே போச்சுடா. ஏன்டா என்னடா ஆச்சு? ஆமாண்டா இது ஒரு மாதிரி செட் ஆகடா. நம்ம ஏன் இப்படி ட்ரை பண்ணக்கூடாது? எப்படி? நம்ம ஏன் பேயா நடிக்க கூடாது? அப்ப நம்ம எல்லாரும் சாவே சொல்றியா? டேய் நம்ம சாவ போறது இல்ல, நம்ம செத்த மாதிரி நடிக்க போறோம். மச்சான் எனக்கு என்னமோ சொன்ன மாதிரியே பண்ணலாம்னு தோணுது. மச்சான் இதெல்லாம் வேணாண்டா, செட் ஆகாது. எனக்கு ஏதோ சரியா பண்ணல. டேய் நம்மளுக்கு என்னடா, நம்மளுக்கு காசு தானடா முக்கியம். அப்போ ஓகேடா, எனக்கு ஒரு இடம் தெரியும். நைட்லாம் ஆள் நடமாட்டம் எதுவுமே இருக்காது, அங்க வச்சு பாத்துக்கலாம்டா. போறோம், மாஸ்க் காட்டுறோம். டேய் வைடா. Hello guys, we are here to do some ghost prank. Here are my gang, Riaz, Vinod and Godson. Today we are gonna do something special tonight. டே 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 அங்க ஒருத்தன் வரான், வா. போ 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 போ. சார் 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 ஏண்டா புறம்போக்கு நாயே. போங்கடா. Sir, prank sir. பிராங்க் சார் போடா. பிராங்க் சார் வாடா. ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ். என்னடா இப்படி ஆயிடுச்சு? டேய் போன தடவை ஒருத்தவன் வந்தான், காதி துப்பிட்டாவது போனான்டா. இந்த வாட்டி வந்தவனை பால்டா கண்டுக்கவே இல்லடா. இதெல்லாம் வேஸ்டா, இப்பவே பேக்கப் பண்ணிடலாம்டா. இல்ல 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 லாஸ்ட் ஒரு வாட்டி இல்லாட்டி பேக்கப் பண்ணிடலாம். ஆமாண்டா, வந்ததுக்கு ஒரு தடவையாச்சும் prank பண்ணிடலாம். பார்க்கலாம். எங்கேயா இருக்க? இன்னும் ஆளே காணுமேயா? மா இல்லைம்மா, நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்லம்மா நம்ம பொண்ணுக்கு. அதாம்மா கொஞ்சம் வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன். முதலாளி கொஞ்சம் போட்டு கொடுன்னு சொல்லியிருக்காரு. லோடு ஏற்றி முடிக்க போகிறேம்மா. எப்பயா வருவ? உனக்கே உடம்பு முடியாம இருக்கேயா? மா நீ போய் படுமா, நான் வரேம்மா. நோ நோ இங்கே வேணாம். வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சிச்சியா? இந்தா காத்தால சீக்கிரம் வந்துரு. சரிங்கய்யா. இந்த நம்ம வண்டி கூட எடுத்துக்கோ. இல்லை பரவாயில்ல வேணாம்யா. பரவாயில்ல எடுத்துக்கோ, காத்தால சீக்கிரம் வந்துரு. சரிங்கய்யா. அப்பா என்னடா இப்படி ஆயிடுச்சு? நாம என்னடா பண்றது? அப்பா இனிமே எனக்கு யாருமா ஃபீஸ் கட்டுவா? நான் அப்பவே சொன்னேன்டா வேணான்னு. மச்சான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோன்றது தான்டா முக்கியம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்து வரவன் மிரளணும், அந்த அளவுக்கு நீ பண்ற. மச்சான் வேணாண்டா, எனக்கு ஏதோ சரியா பண்ணல. வேணாம் பண்ணுவோம்டா. டேய் நீ சொல்றதெல்லாம் கேட்காதடா. நம்ம பண்றோம்டா. அவனை இன்னைக்கு மிரள வைக்கிற, சரியா? என்ன பண்ணுறது? நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்? நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வீட்டு வாடகை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை.
இவன் செத்துட்டான்டா. இந்த மாதிரி பிராங்க் ஷோ நம்ம எத்தனை தடவை பார்த்துருப்போம், எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி நடக்கிற எத்தனை விஷயம் நமக்கு தெரியாது தெரியுமா? கேவலம் ஒரு யூடியூப்ல இருக்கிற லைக், ஷேர், சப்ஸ்கிரைபுக்கும் அதனால வர பணத்துக்கும் ஆசைப்பட்டு யாருன்னே தெரியாத அந்த 3வது மனுஷனை பயமுறுத்தி அவன் உயிரோட விளையாடுற அந்த செயல் இருக்கே, அதுதான் கேவலமான செயல். நீங்கள் ப்ராங்க் பண்ணுங்க, நாங்கள் உங்களை பண்ண வேணான்னு சொல்லலை. நீங்கள் பண்ணுற ப்ராங்க் அவங்க ஏமாந்தாலும் அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பண்ணுங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பண்ணுங்க. வாழ விடு. லிவ் அண்ட் லெட் லிவ்.